சாய் டீம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே வந்து நான் தாஜ்மஹால் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இந்த தாஜ்மஹால் எக்ஸிபிஷன். எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குது. வாங்க நம்மளும் உள்ளே போகலாம். வாங்க உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் ஆனோடனே சூப்பராக 3D பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நாங்களும் நின்று போகிறப்ப எங்களாட்டி எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. வரப்போ அவ்வளோவா யாரும் இல்லை, அதனால நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ. இங்கே பார்த்திங்கன்னா டைனோசர், அப்புறம் காசு, ஈகிள், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப எங்களாட்டி ஃபோட்டோ பிடிக்க முடியல, சில இடத்துல மட்டும் நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். மீதி எல்லா இடத்துலையும் வரப்போ தான் நின்று ஃபோட்டோ பிடிச்சோம். மித்ரா போய் டக்குன்னு எல்லாத்துலேயும் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தா. இப்போ வாங்க நம்ம மெதுவாக உள்ளே போகலாம். எங்கள் அப்பா வேறு வாங்க உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு செம்ம ஷாக் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. உள்ளே போய் திரும்பி பார்த்தா தாஜ்மஹால். இப்போ பார்த்தீங்களா, ரியலான தாஜ்மஹால் மாதிரியே இருந்துச்சு. அங்கே ஸ்கூட்டிலாம் நின்றுட்டு இருந்தது, அது எதுக்குன்னு தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் சைட்லேயும் நிறையா 3D பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே அப்படியே மேலே பார்த்தா ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நேராக உள்ளே போனோம் அந்த தாஜ்மஹால் கிட்ட. இன்னொரு ஒன்று என்னன்னா, நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம் அங்கே போனப்போ. அதுதான் எங்கள் 3 பேருக்கும் நல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அந்த கூட்டத்தில். இப்போ அந்த தண்ணிக்கிட்டலாம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்களாம் மேலே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல், அது சுற்றுறதை பார்த்து எங்களுக்கு பயம் வந்துட்டு. இருந்தாலும் நாங்கள் அதில் போனோம். மேலே போனதுக்கப்புறம் ஐயோ செம்ம பயந்தோம். இப்போ வாங்க நம்ம தாஜ்மஹால் கிட்டே போகலாம். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இந்த தாஜ்மஹாலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வந்து நிறைய பேர், நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு போய் நின்னோம். அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து நின்றுட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இங்கேருந்து பார்க்க ஜெயிண்ட் வீல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்டார்ஸ் மாதிரி. நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு கீழே வந்துட்டுருந்தோம். அப்படியே அதை சுற்றி, அந்த தாஜ்மஹால் சுற்றி வர மாதிரி பாதை வச்சுருந்தாங்க, அதுலேயும் நாங்கள் சுற்றி வந்தோம். அந்த எக்ஸிபிஷனோட டைம் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 9:30 வரையும் அந்த எக்ஸிபிஷனோட டைமு திறந்துருந்தது. அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கீழே போகலாம் வாங்க. நானும் நாராயணியும் ஜோடியாக போயிட்டுருந்தோம். மித்ரா வந்து எப்படியோ கத்தி அப்பாட்ட அமுச்சுட்டா, அவள் எங்கள் கூடயே தான் வந்துட்டு இருந்தா. ஏன்னா கூட்டத்தில் அவள் சின்னதாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்பா கையை புடிடினா பிடிக்கவே இல்லை. அங்கே உள்ளே போகிறப்ப 90s கிட்ஸ் மிட்டாய் கடை, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் கடை, அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லோரும் போயிட்டு வெளில வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளே போனோம். அங்கே நிறையா கடை இருந்துச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் பின்னாடி திரும்பி பாய் காட்டினோடனே எல்லோரும் எங்களே பார்த்தாங்க.
மித்ரா சின்னதாக இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் போய் இடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. போனோடனே நாங்கள் டக்குன்னு போய் ஸ்டக்காகி நின்றுட்டோம். ஏன்னா திடீர்னு எங்கள் மண்டைக்கு மேலே அந்த சுற்றுற ரைடு வந்துச்சு. நாங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு போன உடனேவே பார்த்திங்கன்னா அப்பளம் கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் கொஞ்சம் டாய்ஸ் கடைலாம் இருந்தது. அந்த அப்பளம் கடை பக்கத்துலேயே பானிபூரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, அந்த ரைடு உள்ளே போயிட்டு அந்த ரைடில் போயிட்டு வந்தவங்க எல்லோரும் மயக்கத்துலேயே வெளில வந்தாங்க. இப்போ நாங்களும் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ரைடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் பாட்டு ஆஃப் பண்ணிட்டோம், ஏன்னா காப்பிரைட் வரும்னு. ஃபுல்லாகவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, பாட்டு வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே மித்ரா பார்த்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அந்த பலூனில் போடணும், காரில் போகணுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரைடு போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டே மயக்கம் வர மாதிரி ஒரு ரைடு போகிறோம். என்ன ரைடு? கப்பு ரைடு. இந்த கப்பு ரைடில் எங்கள் அம்மாவும் என் அக்காவும் ஃபஸ்ட்டு டைமு, நானும் என் பாப்பாவும் முன்னாடி எக்ஸிபிஷன் போனப்போ போயிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கும் என் அக்காவுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அதனால மயக்கம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 rupees. என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 70 rupees. குட்டி குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது, காஸ்ட் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நானும் என் அக்காவும் உட்காந்துக்கிட்டோம், இன்னொரு கப்பில் அம்மாவும் பாப்பாவும் உட்காந்துக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா க்யூக்கு வந்தாச்சு, டிக்கெட்டையும் வாங்கியாச்சு. இப்போ கிட்டேலேருந்து பார்க்க எல்லோரையும் கற்றுனது பார்த்ததுலேருந்து என் பாப்பா, என் அக்கா, என் அம்மாலாம் பாதியிலே ஓடிடுறோம், வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ வலுக்கட்டாயமாக கொண்டு போய் கப்பில் உட்கார வச்சாச்சு. நானும் என் அக்காவும் எது நல்லா சுற்றுதுன்னு பார்த்தோம். எல்லோவில் 15 சூப்பராக சுற்றுனுது. நாங்கள் அதில் போய் உட்காந்துக்கிட்டோம். அம்மாவும் பாப்பாவும் 13ல் உட்காந்துக்கிட்டாங்க. எங்களோடது உட்காந்ததுலேருந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. என் அக்கா வேறு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா. இங்கேருந்து அந்த ஜெயிண்ட் வீல் பார்க்க ரொம்ப கிட்ட இருந்ததுனால நான் சொன்னேன், ஜெயிண்ட் வீல் அடுத்தது போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு என் அக்கா சொன்னால், ஐயோ நான்லாம் வரமாட்டேப்பா, அதெல்லாம் தலையெல்லாம் சுற்றும் அப்படின்னு சொன்னால். எப்படியோ கூட்டிகிட்டு போய் இழுத்துட்டு போனோம். அந்த கிளிப்ஸ் மட்டும் எங்களாட்டி எடுக்க முடியல. நாங்கள் வெளியில் அந்த கிளிப் எடுத்தோம். ராட்னத்தில் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்களாட்டி எடுக்க முடியல. என் பாப்பா ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஜாலியாக உட்காந்துருந்தா. ரைடு ஆரம்பித்தோடனே என் அம்மா, என் அக்கா, என் பாப்பாலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. எங்கள் அம்மா அதுலேயும் அந்த வீடியோ ஆஃப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மித்ரா தான் வேற லெவலில் கத்திக்கிட்டு இருந்தா. இதாச்சும் மித்ரா மட்டும் தான் தெரியுறா.
என் அக்கா செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா என் கையை பிடிச்சி இறுக்கி, ஐயோ எனக்கு கை வலியே வந்துச்சு. நைட்டெல்லாம் எனக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளால் கையை போட்டு அழுத்துன்னு அழுத்தி கத்தி என்னை ஓரத்தில் தள்ளி நான் கீழே விழுந்திருப்பேன். அவளை பிடிச்சி தள்ளி அந்த கம்பியால் தான் நான் வந்து உயிர் தப்பிச்சிருக்கேன். கத்தி ஜாலியாக நின்னதே அந்த ரைடு. அதுக்கப்புறம் இதுக்கே செல்லு கீழே விழுந்திருக்கோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து கப்பு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வாந்தி. ஏன்னா அவள் பிடிச்சதில்ல கப்பு சத்தியமாக முடியவே இல்லை. என் அக்கா பாருங்க. இப்போ அடுத்தது வந்து ஜெயிண்ட் வீல் போக போகிறோம். ஜாலி. அடுத்தது ஏதாச்சும் எங்கள் அப்பா வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னேன். வாங்க என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம், உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலே இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்களாம் அடம் பிடிச்சி கேட்டதுனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. நான் சொன்ன திரும்ப அந்த கப்பில் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு என் அக்கா தான், ஐயோ நீ வேணா போமா தாயி, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடிட்டா. மித்ரா அந்த காரை பார்த்துட்டு இன்னும் சின்ன பப்பான்னு நினப்பிலையே நான் அந்த காரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் அப்பா மண்டையிலே தட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைனோசர் போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வாந்தி வந்துடுற மாதிரி இருந்துச்சா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அந்த பலூனில் வந்து என் பாப்பா போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துட்டா. அது லாஸ்ட்டாக போனதுனால எங்களாட்டி எடுக்க முடியல. இப்போ நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் வாங்க. அங்கே ஒரு கப்பு மாதிரி போயிட்டுருக்குல்ல, அதுலேயும் போகலான்னு பார்த்தோம், அதுலேயும் போக முடியல. இன்னொன்று இந்த ஜம்பிங்கில் என் பாப்பா போகணுன்னு சொன்னால் எங்கள் அப்பா தான் அதெல்லாம் வேண்டாம் வாந்தி எடுத்துருவேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா அதோ அங்கே சுற்றுதில்ல அதில் போறியா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அந்த பக்கம் திரும்பி பார்க்காம ஓடியாந்துட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஐஸ் கோலா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கோம். என் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. நாங்கள் 3 பேரும் வந்து ஐஸ் கோலா வாங்கிட்டோம். எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ் கோலா வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ், அந்த ஐஸ்கிரீமும் வந்து 40 ருபீஸ். எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் என்னையே தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. போய் அதை வாங்கிட்டு வா, போய் இதை வாங்கிட்டு வா, போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த அக்காட்ட கொடுத்து டிக்கெட்டை வாங்கியாச்சு. இப்போ வந்து சாக்லேட் காலியாச்சு, ஸ்ட்ராபெரியும் வெண்ணிலாவும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் பாப்பா வந்து வெண்ணிலா வாங்கிட்டா. சாரி என் பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி வாங்கிக்கிட்டா. இப்போ நம்ம வந்து ஐஸ் கோலா வாங்கிடலாம் வாங்க. அது வந்து வெறும் ஐஸில் வந்து அந்த லிக்விட் ஊற்றி கொடுத்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி பாதி தின்னாங்க, பாதி அப்படியே கீழே போட்டாங்க. எங்கள் அம்மாவும் நானும் ஒன்று, எனக்கும் கோன் ஐஸ் தான் பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் கோன் ஐஸ் தான் பிடிக்கும். எனக்கு ஏதோ இது பிடிச்சிருந்துச்சுன்னு நான் வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. நானும் அது ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு லாஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க அந்த ஐஸ் கோலா. நானும் ரொம்ப நேரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அங்கிள் தாங்கன்னு. எனக்கு லாஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க.
என் அக்காவுக்கு பாதியிலே இந்த ஐஸ் உடஞ்சி விழுந்துருச்சு. என்னோடது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நான் அதை ஃபுல்லாக நக்கி முடிச்சுட்டு தான் விட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போனோம். இதில் தான் என் பாப்பா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பலூனில் விளாண்டா. அதை எங்களாட்டி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா ஒன்றுமே வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு அப்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. பாதான்னு தேடிகிட்டே போகிறோம். எல்லோரும் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக பாதையை கண்டுபிடிச்சி என்ன இதுக்கும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போனால் அப்பளத்துக்கும் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரோல் ஸ்ப்ரிங் ரோல் பார்த்திங்கன்னா 70 rupees. இந்த அப்பளம் வந்து 60 rupees. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ரோல் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளமே வாங்கிக்கிட்டோம். அங்கே இன்னமும் நிறையா பஜ்ஜி அந்த போண்டா அதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே வந்து பானிபூரி போட்டுட்ருந்தாங்க. எல்லோரும் ஸ்ப்ரிங் வாங்க வராங்களோ இல்லையோ அதில் வந்து நான் நின்றுட்டுருக்கிற வரையும் வந்தவங்க எல்லோரும் அதிகமாக மயோனீஸ் கொடுங்கன்னு தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. இப்போ எங்களுக்கான அப்பளமும் ரெடியாக ஆக போகுது. நான் அந்த டைனோசரில் போகலான்னு சொன்னேன். யாருமே கேட்கவே இல்லை. அம்மா தாயி கப்பும் ஜெயிண்ட் வீலும் போனதே போதும், நீ எங்களை கூட்டிகிட்டு போய் ஏமாத்துனது போதும், அதுவே போதும், நீ எங்களுக்கு வேறு எதுவும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த ஜெயிண்ட் வீலும் கப்பும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கும், வயிற்றெல்லாம் கலக்காது, வாமிட்லாம் வராது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அடுத்தது இதில் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். யாருமே வரவே இல்லை. எங்களுக்கான அப்பளமும் வந்துடுச்சு. அங்கே கொஞ்சம் ரைடு போனோடனேவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால நாங்கள் அப்பளமும் ஐஸும் சாப்பிட்டுட்டு வெளில வந்தோம். நானும் அக்காவும் அப்பளத்தை வந்து இங்கே நெஞ்சுக்கிட்ட பிடிச்சி வச்சுருந்தோம். என் பாப்பா அந்த அப்பளத்தை உடைக்கிற மாதிரி கீழே கும்பிங்க, கீழே வைங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்து வெளில வந்தோம். அங்கே நிறைய கேம்ஸு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் ஷாப் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள், விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 3 கேம் பார்த்தோம். அந்த 3 கேமில் வந்து 2 கேம் விளாண்டோம். வாங்க பார்க்கலாம் எந்த கேம்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நாங்கள் உள்ளே பார்க்கவே இல்லை. வெளில வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயின் பார்த்தோம். ஸ்னேக் ட்ரெயின் அது பேர். இங்கேயும் நிறைய விளையாட்டு இருந்துச்சு. கப் அடிக்கிறதுல வந்து எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க. அது வந்து அந்த 3 பால் வந்து 50 rupees சொன்னாங்க. எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க. ஒன்று அந்த கப்பில் போய் விழுவுற மாதிரி டக்குன்னு கீழே போயிடுச்சு. ஒன்று அந்த கப்புக்கு மேலே போயிடுது, இன்னொன்று கீழே போயிடுச்சு. ரைடு விளாண்டுட்டு வந்ததுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம். அது ஃபுல்லாகவுமே காலி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த எக்ஸிபிஷன்லேருந்து வெளில வரத்துக்குள்ளேயே அந்த வாட்டர் கேன் காலி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ எங்கள் அப்பா அடிக்க போகிறாங்க.
அங்கே அந்த அங்கிள் வந்து இன்னொரு தடவை விளாட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பால் கேம் அங்கே இருந்தது. நான் வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கரில் வந்து நம்பர் இருந்துச்சு. நான் அதனால் 6ல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6ல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6ல் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு 6ல் போட்டேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பார்த்தா 20 அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஆண்டிகிட்ட கேட்டால் நீ வந்து 1 2 3 அப்படின்னு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிங்க் கலர் பால் 6ல் இருக்குல்ல, அது நான் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அடுத்த தடவை விளையாட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாவை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ரெட் கலர் மூடி போட்ட டப்பா, மண்டையில் வச்சுட்டு போகலாம். அந்த ஐஸ் கோலா சாப்பிட்டதுலேருந்து சளி வேற பிடிச்சிக்கிச்சு எனக்கு. டாய்ஸ் கடை, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் கடை எல்லாமே இருந்தது. என் பாப்பாவே இப்போ தான் அமைதியாக வந்துட்டு இருந்தா. அந்த அங்கிள் வேற வா பாப்பா வந்து டாய்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே இழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என் பாப்பா பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அங்கே வந்து ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கடையில். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜிபே இல்லைனாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். இன்னொன்று ஏன்னா அந்த அப்பளமும் சாப்பிட்டுட்டு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்க, இங்கே ஓடி போய் பஞ்சு மிட்டாயின்னு கேட்டுட்டு இருந்தா. அங்கே 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் இருந்தது. வாங்கலான்னு பார்த்தோம். அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் இந்த 3D பிக்சர்ஸ்ட்டு எல்லாம் நிறையா கூட்டம் இல்லை. அதனால வரப்போ தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸ்கூட்டி ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் போய் எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கேயே ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி உட்காந்துட்டு இது ஃப்ரீலாம் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ரியலான தாஜ்மஹால் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே அந்த தாஜ்மஹாலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே அந்த வாலில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. நானும் என் அக்காவும் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட கிஃப்ட் வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துருக்காரு வயசானவர், அவருக்கு வந்து முடி வெட்டுற மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து 3D பிக்சர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஷாஜகான், அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. நாங்களே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாட்ட எக்கி தான் கிஃப்ட் வாங்கினோம். என் பாப்பா வேறு எக்கி கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குரங்கோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி வாய வச்சு. அங்கே உள்ளவங்க பாதி பேர் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என் அக்கா போய் சீப்பை பிடிச்சிக்கிட்டா, நான் போய் கத்திரிக்கோலை பிடிச்சிக்கிட்டேன். உண்மையிலே அந்த பிக்சர்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம். உண்மையிலே அது வந்து 3D ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களை பார்த்துட்டு அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களாம் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு அந்த பிள்ளைங்களாம் கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காருக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு பார்த்தா நிறைய பிளேஸ் இருந்துச்சு. நான் ஓடி போய் அங்கே நானும் என் அக்காவும் ஹார்ட் வச்சுக்கிட்டோம். அந்த ஹாட் பாதையில் நின்று நான் தான் ஃபஸ்ட்டு ஓடி போய் எல்லாத்துக்கிட்டே நின்றுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் அதை தள்ளுற மாதிரி என் பக்கம் சோகமாக நின்றுட்டு இருந்தா. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் தான் அதுக்கு போனேன், என்னை தள்ளி விட்டுட்டா. அந்த பாம்புக்கிட்ட இல்லை, டைனோசர்கிட்ட, புலிக்கிட்ட இல்லை, அப்புறம் அந்த மனுஷங்க அந்த போட்டை தள்ளிட்டு இருக்காங்களா அவங்கள்ட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என் பாப்பா எங்களை பார்த்துட்டு அந்த ஹார்ட்டிக்கிட்ட போய் நின்னா. காருக்கு பின்னாடி சூப்பராக அந்த ஒரு பிக்சர் இருந்தது, அதை நாங்கள் எல்லோரும் பிடிச்சி நின்றுட்டு இருந்தோம். என் அக்கா போய் எனக்கு முன்னாடி அதை பார்த்துட்டா போல், அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் போய் நின்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் கோலா தின்னப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் அந்த பூதம் அதுக்கிட்டலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கால்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அந்த செல்ஃபோன் கிட்ட. போகிறப்ப தான் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, அதுலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் இருந்தது, அதுலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஏற்கனவே நாங்கள் வரப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என் அக்கா இன்னொரு தடவை வரப்போ நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. நான் அந்த நிறைய பீப்புள்ஸ் நின்னாங்களா அங்கே போய் எடுத்துக்கிட்டேன். என் அக்கா வந்து டைனோசர்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த நாங்கள் வாங்கிட்டு வந்த பொட்டியில் வந்து என் பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா, அங்கே அந்த பிக்சர் 3D பிக்சரோட காசெல்லாம் எடுத்து நான் அள்ளி போட போகிறேன்னு சொல்லி என் அக்காவும் என் தங்கச்சியும் அதை எள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் கூட போய் சேர்ந்து அள்ளி போட்டுக்கிட்டேன். அது ஓப்பனே பண்ணாமல் அள்ளி போட்டுக்கிட்டோம். அது வந்து மேஜிக் காயின், அதனால அது தானாக உள்ளே போயிடும். அங்கே வந்து அந்த லயன்லாம் இருந்துச்சு, நாங்கள் அதுக்கிட்ட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த வால் பார்க்குறதுக்கு அந்த ராக்கில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது உண்மையிலே ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வரப்பயே அந்த லைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம். அங்கே என்ட்ரியில் வரவங்க வந்து உள்ளே போய் எடுத்துக்கோங்க நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் அக்காவும் அதை தொடர ட்ரை பண்ணோம். என் அப்பா மண்டையிலே தட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் வெளில வந்தப்போ கம்மியாக இருக்குதுன்னு நினச்சோம் கூட்டம், ஆனால் இன்னமும் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்க்கு வந்து தனியாக வச்சுருந்தாங்க ப்ளேஸு. நாங்கள் அங்கே போய் காரை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.